ஒரு முஸ்லிம் பெண்ணின் காதலை ஏற்றுக்கொண்ட ஸ்ரீரங்கநாதரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? உண்மையான காதலுக்கு இறைவனை இறங்கி வருவார் என்பதை நாம் பார்க்கலாம். கிபி 1310 டெல்லி சுல்தானின் தளபதி மாலிக் காபூர் திருவரங்கத்தை தாக்கினான். திருவரங்கம் கோயிலின் செல்வங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டன. அரங்கனின் அழகிய உற்சவர் சிலையும் டெல்லிக்கு கொண்டு செல்லப்பட்டது. அதனை கண்ட சுல்தானின் மகள் இளவரசி சுரதானி அந்த சிலையின் தெய்வீக அழகில் மயங்கினாள். அவளுக்கு அது வெறும் சிலை அல்ல, உயிருள்ள அரங்கன். உணவளித்து மலர் சூட்டி காதலித்து வழிபடத் தொடங்கினாள். இங்கே ஸ்ரீரங்கத்தில் பக்தர்களின் இதயம் கவலையில் மூழ்கியது. அரங்கனை மீட்க கலைஞர்கள் டெல்லி பயணமானார்கள். அவர்களின் இசையாலும் நடனத்தாலும் மகிழ்ந்த சுல்தான் அரங்கனின் சிலையை திருப்பி அனுப்பினான். காலை எழுந்த சுரதானி அரங்கன் சிலை இல்லை என்பதை உணர்ந்தவுடன் அவள் இதயம் நொறுங்கியது. உடனே ஸ்ரீரங்கம் நோக்கி புறப்பட்டாள். திருவரங்கம் வந்தவள் தன் அரங்கனை காணாமல் கோயிலின் வாசலிலேயே துயரத்தால் மயங்கி விழுந்தாள். அந்த நொடியில் அவள் உயிர் அரங்கனுடன் கலந்தது. அரங்கன் அவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டார். இன்றும் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயிலில் துலுக்க நாச்சியார் மதங்களை கடந்த தூய காதலின் நிலையான சாட்சியாக விளங்குகிறாள்.